நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். சுகமான நினைவாளே சுரமான சொல்லாளே நிதமுந்தன் பதம் தேடுவேன். உன் அருளாளே உயிர் வாழுவேன். தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை என்றென்றும் நான் பாடுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே ஏன் பாவமே ஏன் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சீயோன் மகளே, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடு. புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2:10-14 மற்றும் 18-19 முடிய. ஆண்டவர் யாக்கோப்பின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலைய செய்தார். மகள் சியோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர்.
அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக்கொண்டுள்ளனர், சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப்பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீரில் சொரிந்து சோர்ந்துள்ளன, என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம், அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரைப் போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி விழுகின்றனர். தாய்மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சியோனே, கன்னிப்பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலுகின்றது. மகள் சியோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரைப் போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 74. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீரேன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர். உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைதெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியிலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார்,
நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. இயல் 8 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்ற இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் தான் எல்லாம், தான் நினைப்பது தான் நடக்க வேண்டும், தான் சொல்லுவது செய்யப்பட வேண்டும், எனக்கு எல்லோரும் பணிபுரிய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திற்கு இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை, நூற்றுவ தலைவரை போல நீங்களும் தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள். யார் ஒருவர் தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்களிடம் நம்பிக்கை மேலோங்கி இருக்கும் என்கிற படிப்பினையை இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதா? இந்த நூற்றுவ தலைவரை போல அதிகாரத்தில் இருப்பவர்களெல்லாம் செயல்பட முடிகிறதா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் இல்லை என்ற பதில் நமக்கு கிடைக்கிறது. காரணம், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் அது எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, ஆன்மீக தளத்திலும் சரி, இவை இரண்டிலுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் என்பது மக்களுக்கு பணிபுரிய என்பதற்காகத்தான். ஆனால் பல வேளைகளில் இந்த அதிகாரம் என்று பணிபுரிய வேண்டிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிறர் தங்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்ற கட்டளை கொடுப்பதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோக்கத்தை மறுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நூற்றுவ தலைவர் அவருடைய வாழ்வில் நிலைத்திருந்தார், அவர் நினைத்திருந்தால்
இதோ எனக்கு இவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களை இயேசுவிடம் சென்று நான் அவரிடம் இந்த வேண்டுதலை வைத்து குணமாக்க என்னால் முடியும். ஆனால் அவர் தானே வந்து இயேசுவிடம் அந்த வேண்டுதலை அவர் கொடுத்து மீண்டும் இயேசுவே தன்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பிய போது கூட, இல்லை, நீர் இங்கிருந்து சொன்னாலே என்னுடைய மகன் குணமடைவான் என்ற ஆழமான நம்பிக்கை அவருக்கு இருப்பதற்கு காரணமாக நான் பார்ப்பது அவரிடமிருந்த அந்த தாழ்ச்சியான பண்புதான் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே இன்றைய இந்த சூழலில் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே, அது அரசியல் தளத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஆன்மீக தளத்தில் இருக்கிற குருக்கள், ஆயர்கள், கன்னியர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருமே இந்த தாழ்ச்சி என்கிற பண்பை வாழ்வாக்க முனைகின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற முடியும் என்ற படிப்பினைத்தான் நூற்றுவத் தலைவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆக நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய மகன் குணமடைவான் என்று அவர் சொன்னாரே, அதே வார்த்தையைத்தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாமும் சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் என் ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமடைவேன் என்கிற அந்த சொற்றொடரை நாம் சொல்லுகின்றோமே. அப்படி என்றால் அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்ற அந்த படிப்பினையும் நாம் வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த தாழ்ச்சி என்கிற பண்பை வாழ்வாக்குகின்ற பொழுது நாமும் இறைவன் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொண்டு இந்த இறையாட்சி பணியை இம்மண்ணகத்தில் நம்மாலும் தொடர்ந்து ஆற்ற முடியும். அதற்கு தேவையான அருளுக்காக இக்கல்வாரி பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமேன். வறுமையில் வாடிய ஏழை தாயோ, தனக்கென இருந்த யாவையும் தந்தார். வறுமையில் வாடிய ஏழை தாயோ, தனக்கென இருந்த யாவையும் தந்தார். உள்ளத்தை காணும் உன்னத இறைவா, எனக்கென இருப்பதை உம்மிடம் தருகின்றேன். உள்ளத்தை காணும் உன்னத இறைவா, எனக்கென இருந்ததை உம்மிடம் தருகின்றேன். இறைவா ஏற்பாய், இறைவா ஏற்பாய், என்னுயிரே என் இறைவா, என்னை நாம் உமக்கு தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையனாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாகிய எங்கள் அனைவரையும் படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அடிக்கையின்றும் மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நம்பிக்கையோடு கூடி ஜபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையும் மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம்.
உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நூற்றுவ தலைவரை போல நாமும் தாழ்ச்சியோடு நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் எல்லாம் மக்களுக்கு பணிபுரிவதற்காகவே என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்ற படிப்பினையை இன்றைய நாளில் நம்ம கற்றுக் கொடுக்கும் அன்பு தெய்வம். தெய்வத்தின் அழைப்பினை ஏற்று இவர் படிப்பினையை வாழ்வாக்க வந்திருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருட்கள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாழ்ச்சி என்னும் பண்பை வாழ்வாக்கி இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சக்தி நிறைந்த சகாய தாயே, உம்மை நம்பி வந்தோம். எம்மை மீட்கவே தன்னை தந்த உம் அன்பை போற்ற வந்தோம். சக்தி நிறைந்த சகாய தாயே, உம்மை நம்பி வந்தோம். பூவில்
எம்மை கைவிடா எங்கள் சகாய தாய் மரியே, உம்மை நோக்கி அழைத்தோம் எங்களுக்காக இன்றும் அன்றாடும். தந்தையின் மகளே ஆவியின் ஆலயமே இயேசுவின் அன்னையே, தாயினும் உயர்த்தாயும் நீரே எங்கள் தஞ்சமும் நீரன்றோ. சக்தி நிறைந்த சகாய தாயே உம்மை நம்பி வந்தோம், எம்மை மீட்கவே தன்னை தந்தவும் அன்பை போற்ற வந்தோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.